வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் செல்லப்போகும் தலம் பணமும் பக்தியும் சேர்த்த தெய்வீக மலை திருத்தலம் திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி கோயில். 7 மலைகளில் ஆட்சி செய்கிற கோயிலில் ஆண்டவன் அருளை பறிக்க வாருங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். வெங்கடேசனின் வரலாறு உங்கள் மனதை வருடும். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம். வரலாறும் சிறப்புகளும். கோயிலின் அடையாளம். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் அல்லது திருமலை கோயில் ஆந்திர பிரதேச மாநிலத்திலுள்ள திருப்பதி அருகே உள்ள திருமலையில் அமைந்துள்ளது. இது வைணவ சமயத்தின் மிக முக்கியமான தெய்வஸ்தலமாக கருதப்படுகிறது. 1. வரலாறு. புராண காலம். இந்த கோயில் பற்றிய அறிவு புராணங்களில் வந்துள்ளது. குறிப்பாக வராக புராணம், பத்ம புராணம் மற்றும் விஷ்ணு புராணம். நம்பிக்கைப்படி மகாகலியுகத்தில் மனுஷர் மீதுள்ள கருணையால் பரமவிஷ்ணு தனது அவதாரமான ஸ்ரீ வெங்கடேஸ்வரராக திருமலையில் தோன்றியுள்ளார். கல்யாணக்கதை. விஷ்ணு அவதாரமான வெங்கடேஷர் பூமாதேவியின் அவதாரமான பத்மாவதியுடன் திருமணம் செய்து கொண்டார். இதற்காக குபேரனிடமிருந்து கடன் வாங்கினார். இதனால்தான் இன்று பக்தர்கள் அங்கு பணம் செலுத்துகிறார்கள் என்பது நம்பிக்கை. அரசரின் பங்களிப்பு. பல்லவர், சோழர், பாண்டியர், விஜயநகர அரசர்கள் அனைவரும் கோயிலை பராமரித்து வளப்படுத்தினர். விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் கோயிலுக்கு ஏராளமான நன்கொடை வழங்கினார். 20ஆம் நூற்றாண்டில் திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி உருவாக்கப்பட்டது. 2. பெருமையும் ஆன்மீக அருமையும். கலியுக வரதர் என்று அழைக்கப்படும் வெங்கடேஸ்வரர் இந்த யுகத்தில் பக்தர்களை காப்பவர் என்று நம்பப்படுகிறது. பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வாக்கிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். 3. லொகேஷன். கோயில் திருமலை மலைகளில் சுமார் 3200 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. ஏழுமலையான் என அழைக்கப்படும் இந்த பெருமாள் 7 மலைகளின் மீது இருப்பதாலே அந்த பெயர் வந்தது. 4. கோயில் சிறப்புகள். ஸ்ரீவாரி ஹுண்டி. தினமும் கோடிக்கணக்கான ரூபாய் பங்களிக்கப்படுகிறது. இது உலகின் அதிக வருமானம் பெறும் கோயில்களில் முதலிடம் வகிக்கிறது. ஸ்ரீவாரி தரிசனம். தினமும் 70,000 1 லட்சம் மக்கள் வரை தரிசனம் செய்கிறார்கள். ஆண்டுக்கு 3 கோடி வரை பக்தர்கள் வருகிறார்கள். லட்டு பிரசாதம். கோயிலின் திருப்பதி லட்டு பிரசாதம் உலக புகழ் பெற்றது. இது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் GI டேக் பெற்ற உணவு வகையாகும். நடைபாதை. திருமலையில் நெடிய அடிகால் நடைபாதை உள்ளது. பக்தர்கள் 3550 படிகள் ஏறி செல்வது வழக்கம். 5. பிரம்மோற்சவ விழா. ஏனைய வைணவத் திருவிழாக்களில் மிக முக்கியமானது. வருடம் ஒருமுறை 9 நாட்கள் நடைபெறும். கோயிலில் உள்ள உற்சவர் மூர்த்தி மாலையப்ப சுவாமி பல்வேறு வாகனங்களில் ஊர்வலம் வருவார். 6. கட்டடக்கலை. கோயிலில் திருமஞ்சன மண்டபம், வாகன மண்டபம், மகாகோபுரம், ஸ்வர்ணவாசல் போன்றவை உள்ளன. திருவிமானம் விமான காழசம் தங்கத்தால் பூச்சி செய்யப்பட்டிருக்கிறது. 7. தன்னார்வ சேவை. டிடிடி மூலம் பக்தர்கள் தன்னார்வ சேவையில் பங்கேற்கலாம். சப்தகிராம சேவா, அன்னதான சேவா போன்ற திட்டங்கள் நடைபெறுகின்றன. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் முக்கிய சிறப்புகள். திருவேங்கடமுடையனாரார். கோயிலின் தெய்வம். இந்த கோயிலில் அருள்புரியும் இறைவன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் அல்லது பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். மற்றொரு பெயர் பாலாஜி, எழுமலையான், சென்னையான் எனவும் அழைக்கப்படுகிறார். 2. 7 மலைகளில் அமைந்தது. திருமலை என்பது சப்தகிரி எனப்படும் 7 மலைத்தொடரில் உள்ள ஒரு முக்கியமான மலை. இதுதான் வெங்கடாத்ரி தெய்வீக மகத்துவம் வாய்ந்தது. 3. உலகின் மிகச் சந்தாதார கோயில். திருமலை கோயில் உலகின் மிக அதிக பங்களிப்பு டொனேஷன் பெறும் கோயிலாகும். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காணிக்கைகள் செலுத்துகிறார்கள். 4. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் 50,000 1 லட்சம் வரை தரிசனத்திற்கு வருகிறார்கள். முக்கிய நாட்களில் 2 லட்சத்திற்கு மேல் வரவும் செய்கிறார்கள். 5. சுவாமி பாடல்கள் மற்றும் இசை பாரம்பரியம். அழகிய திருப்பாவை, திருவாய்மொழி, திருப்பல்லாண்டு போன்ற அழகிய வைணவ பாடல்கள் தினமும் கோயிலில் பாடப்படுகின்றன. 6. திருப்பதி லட்டு பிரசாதம். இந்த கோயிலின் பிரசாதமாக வழங்கப்படும் திருப்பதி லட்டு மிகவும் பிரசித்தி பெற்றது. இது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் GI டேக் பெற்ற உணவு வகையாகும். 7. ஹுண்டி வசூல். இந்த கோயிலில் உள்ள ஹுண்டி என்ற பண வெளிப்பெட்டி இந்தியாவின் மிகப்பெரிய உள்நாட்டு தானதார நிறுவனமாக இருக்கிறது.
8. நடைபாதை யாத்திரை. அலிப்பிராளி மற்றும் ஸ்ரீவரிமேடு போன்ற நடைபாதைகள் மூலம் பக்தர்கள் கால்நடையாக மலையை ஏறி கோயிலை அடைகிறார்கள். 9. நெடிய தரிசன வழிபாடுகள். சுவாமியின் தரிசனத்திற்கு விபூதிதார், அர்ச்சனை, தீபாராதனை, திருக்கல்யாணம் போன்ற பல சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. 10. பிரம்மோற்சவ விழா. புரட்டாசி மாதம் நடக்கும் பிரம்மோற்சவம் இந்த கோயிலின் மிக முக்கியமான திருவிழா. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கிறார்கள். வெங்கடேஷ பெருமாள் உங்களுக்கு வளமும் விருத்தியும் அருளட்டும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிருங்க, பெல் ஐகான் அழுத்துங்க. இன்னும் புகழ்பெற்ற கோயில்கள் வரப்போகின்றன. ஓம் நமோ நாராயணாய. திருமலை வரலாறு. ஒரு தடவையாவது தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக பயணம்.